என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டுருக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவி, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்தான மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தான பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 7 ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணன் சீமான் போல ஒரு தலைவன் வரமாட்டார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார். காரணம், அண்ணன் சீமான் அவர்களிடம் செய்தியில் ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாங்க. இந்த பொன்ராஜுங்கிறது விஜய் கட்சியில் இருக்கிற பெண்களை பார்த்து விபச்சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதை நீ எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்லலைங்க. பொது இடத்துல பொது வெளியில் ஒரு பெண் பிள்ளைங்க மைக்கு நீட்டின உடனே சங்கீதா போனால் என்ன, நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம், விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் மாமா தான், இது எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியும், எங்கள் வீட்டுக்காரோட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி பொது வழியில் கொஞ்சம் பேசுறது தவறு. அந்த அடிப்படையில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களே, இதை தலைமை தானே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னார். கரெக்டு தானே இந்த பதில்? இதில் ஏதாவது மாட்டுக்கருத்து நம்மளுக்கு இருக்குமா என்ன? கிடையாது. நீ மைக்கு நீட்டினா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? இந்த தாவேக்கா தற்கொலைங்க விஜயை ஒரு நாள் கூட பக்கத்தில் நெருங்கி பார்த்ததில்லை, தொட்டதில்லை. ஆனால் விஜய்க்காக கண்ணு முன்னு தெரியாம சாராய போதையோட இந்த சினிமா போதை ரொம்ப ஆபத்தா இருக்குது. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம, நாம தலைமை ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவன் மனைவின்னு கூட பார்க்காம, அந்த மனைவியே சங்கீதா அவர்களே கேவலமா பேசி சித்தரிச்சு புகைப்படத்துல வெளியே விட்டீங்க தான் இவங்க. அந்த அடிப்படையில் இதெல்லாம் தவறு. தலைவன் கட்டுப்படுத்தணும் தொண்டர்களை. அந்த கட்டுப்படுத்துகிற இடத்துல இருந்து விஜய் அவர்கள் தவறிட்டார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். இதில் எனக்கு எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமான் தவறாக பேசுனது தெரியல. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்ராஜுக்கு முட்டு கொடுக்குறாரு சீமான், பொன்ராஜுக்கு முட்டு கொடுக்குறாரு சாட்டை துறைமுறைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பு செய்கிறவனை விட தப்பை தூண்டி விடுற மத்திய அவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும்னாங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியமான குற்றவாளி யாரு? விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சில பெண்கள். அவங்க வாயை அடக்கி இருக்கணும். அண்ணன் சீமான் அவர்களை குறித்தும் ஆபாசமா பேசுறாங்க, விஜயோட மனைவியும் ஆபாசமா பேசுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை, விவாகரத்து வேணும்னு கேட்டதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பணம் கொடுத்து விஜய் மனைவி சங்கீதாவை கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையை விடுறாங்க. இது எவ்வளவு தூரம் அசிங்கமான வார்த்தை. ஒரு 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 பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி பொது வெளியில பேசலாமா? பார்க்குற அந்த காணொலியை இப்போ இங்கே பெற்றோரே பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க? ஒரு பெண் சொல்றாங்க, விஜய் மனைவி சங்கீதா போனா போயிட்டு போகுது, விஜய்க்கு மனைவியே நானே போவேன், எங்கள் வீட்டுக்காரே என்னை அனுப்பி வைப்பார் அப்படின்ற அளவுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னா இது எவ்வளோ தரங்கட்ட வார்த்தை. பொதுவில் நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. நீ ஏன் பேச வைக்கிற, பேசுகிற இடத்துக்கு அவங்க ஏன் தள்ளுற, அப்போது விபச்சாரின்னு சொல்கிறது நீங்கள் தவறா அப்படின்னா, ஆமாம் தவறு தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் தப்பு செய்கிறனோட தப்பை தூண்டி வரவனுக்கு தானே அதிக தண்டனை கொடுக்கணும். விஜய் கட்சியில் இருக்கிற பெண்கள் தானே முதல் குற்றவாளி. அவங்க மேலே தானே இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் சாட்டை துறைமுகன் பொன்ராஜுக்கு முட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றானுங்க. டேய், சாட்டை துறைமுகன் கேட்ட கேள்வி கரெக்டு. இப்போ நானே ஒரு கேள்வி கேட்குறேன். இரவா நீங்கள் தாவக பெண்களை தவறாக பேசுகிறாரு, இழிவாக பேசுகிறேன்னு ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விஜய்க்கு கரூரில் 41 பேர் இறந்தாங்க. அப்போ ஏன்டா போகல? போகணும்ல அவரு, ஏன் போகல? அவர் நல்ல தலைவன் தானே. கட்சியில் இருக்கிற பெண்களை தவறாக பேசிட்டான்னு நீ பொங்கி எழுந்து ஓடுறைய. உன்னை பார்க்க வந்த ரசிகர் கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்கிறான். உன்னை பார்க்க வந்தவன், நீ ஏன் போகல? போகணும்ல. அங்கே நின்னது, களத்தில் நின்னது நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான். எளவுக்கு போனவனையும் நீ திட்டுவ, எளவுக்கு போகாமல் இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது ஏதோ எதர்ச்சியாக இறந்துட்டாங்க, இறந்தீங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்ற என்ன மனநிலைமை? யாருமே போகக்கூடாது, போனவெல்லாம் திமுக கைகூலிங்கிறீங்க. எந்த மாதிரி ஒரு மனநிலைமை நீங்கள் இருக்கிறீங்க? இவெல்லாம் ஒரு தலைவனா? நானே கேட்குறேன், விஜய் ஒரு தலைவனா? தலைவனுக்கு உண்டான பண்பு இருக்குதா? மக்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு போராட்டத்துக்கு போனியா நீ? கேட்டால் கூட்ட நெரிசல் அதிகமாகும். எங்கள் அண்ணன் சீமான் கேட்டதான், வளகாப்புக்கு போகிற, அட்லி மனைவியோட வளகாப்புக்கு போகிற, அங்கே கூட்டம் வராதா? அங்கே எப்படி நீ போன? அப்போது வேணும்னே நீ கூட்டத்தை உருவாக்குற. எப்படி? பணத்தை கொடுத்து. இந்த திராவிட கட்சியில் என்னென்ன நடவடிக்கை எடுக்குதோ அந்த திராவிட கட்சியில் கொஞ்சம் கூட மாற்று இல்லாமல் அந்த வேலையை தான் நீயும் செய்கிற. அப்போ திராவிட கட்சிகளும் நீயும் ஒன்று தான். அதனால தான் உன்னை ஒழிக்கணும், அரசியல் அப்புறப்படுத்தணும். தோட்டத்துக்கு எல்லாம் விஜய் யாராவது கேள்வி கேட்டுட்டா திமுக கைகுலி, திமுக கைகுலி, திமுக கைகுலி ஆபாசமான வார்த்தைகளால தொலைச்சி எடுக்கிறானுங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது தாவேக்கா தற்கொலை கூட்டம் தான். இந்த கூட்டத்தை வளரவே விடக்கூடாது. இந்த தாவேக்கா கட்சியை முழுமையாக அகற்றிடணும்.
திமுக எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தான கட்சியோ அதுக்கு ஈக்குவலாக இணையான கட்சி இந்த தாவேக்கா. அதை ஒருபோதும் நம்ம வளர விடக்கூடாது. களத்திலேயே அதை வீழ்த்திடணும். களத்தில் வந்து வீழ்த்தணும்னா வேட்பாளர் போடணும். வேட்பாளர் போடுறதுக்கே வழி இல்லை, வக்கு இல்லை இந்த தளபதிக்கு.